அம்மா நீ இது கார்த்திகைக்கு என்ன டிஷ் பண்ண போற? கார்த்திகைக்கு நம்ம குடும்பத்தில் வெள்ளை தோசை உண்டு. வெள்ளை அடை உப்படைன்னு சொல்லுவாங்க, தோசைன்னு சொல்லலாம். நான் அது பண்ண போகிறேன் நைவேத்தியத்துக்கு. ஓகே, இதுக்கு என்ன பண்ணியிருக்க? ஒரு டம்ளர் ஃபுல்லாக, எந்த டம்ளர் வேணாலும் ஒரு டம்ளர் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்துக்கணும். இதை எடுத்துன்னு இருக்க பச்சரிசி எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஓகே, 4 மணி நேரம் ஊற. ஓகே, இது நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஓகே, இதை இப்போ மிக்சியில் அரைக்கிறதே என்ன மாதிரி அரைக்கணும்? நல்ல இதுவாக இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். ஸ்மூத்தாக அரைக்கணும். இந்த வாட்டரை யூஸ் பண்ணிப்பேன். இந்த வாட்டர் நல்ல வாட்டர் தானே விட்டுருக்கேன். ஓகே, நம்ம அரைச்சுட்டு காமிக்கலாமா? அரைச்சிட்டு மிக்சிலாம் ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே, இது பண்ணு, போடு. அம்மா, இதை அரிசியெல்லாம் ட்ரெயின் பண்ணி போட்டு இந்த வாட்டரை கொஞ்சம் விட்டு கொஞ்சம் வாட்டர். ஓகே, அரைக்க போகிறேன். வெரி குட்மா. மிக்ஸி மூடி இதை அரைச்சிட்டேன். ஆமாம், சாஃப்டாக அரைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போ இந்த கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். சரி, அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஓகே, அதையும் அதில் கொட்டிடுவேன். ஓகே, அரிசி அளவு கோதுமை அதையும் இந்த மிக்சிலே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன். அரைச்சி ஓகே, போட்டாச்சு. வெரி குட்மா, சூப்பர். அதே மாதிரி இந்த கோகனட் திருவினது வச்சிருக்கேன். அதோட ஏலக்காயும் போட்டிருக்கேன். போட்டே திருவிட்டேன். ஆமாம் ஆமாம், இது அவாவா இஷ்டம். இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. சில பேருக்கு குறைச்ச தேங்காய் பிடிக்கும், சில பேருக்கு நிறையா பிடிக்கும். எதுனா போட்டுக்கலாம். ஓகே, போட்டால் வாசனையாக இருக்கும். ஓகே, இதை போட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஸ்பூனால் கலரி அரைக்கணும். ஓகே, இப்படி கலரிட்டா அரைக்கிறதே மிக்ஸ் ஆகிடும். இல்லாமல் நல்லா பிளெண்ட் ஆகிடும். அதுதான். ஓகே, இல்லைன்னா அப்படியே இருக்கும். ஓகே, சூப்பர். மிக்ஸி இதை அரைச்சிட்ட இல்லை? இந்த என்னென்ன போட்டு அரைச்சோம் சொல்லு. ஒரு டம்ளர் ஃபுல்லாக, ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக ரைஸ் போட்டேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு அதில் 3/4 போட்டேன். ஒரு டம்ளர் போட்டாலும் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கம்மியாக கோதுமை மாவு போட்டேன். ஓகே, இது முதல்ல இந்த அரிசியை ஊற வச்சு 4 hours ஊற வச்சு நான் அரைச்சி விட்டேன். நல்ல வாட்டரில் போட்டு அரைச்சி விட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவையும் போட்டு சேர்த்து அரைச்சேன். அப்புறம் தேங்காய் திருவி வச்சுருந்தேன் வித் ஏலக்காயோட, அதையும் சேர்த்து அரைச்சிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து ரைஸு, கோதுமை மாவு, தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. ஸோ இதில் நீ இப்போ வந்து உன் பிளான் என்ன? வெல்லம் வந்து வச்சுருக்கேன். நல்ல பொடி 1.5 கப்ஸ் இருக்கும். 1.5 கப் இருக்கும். அதால் ஓகே, இதை வந்து இப்போ போட போகிறேன். ஏன்னா நான் 2 கப்புக்கு மேலேயே போட்டிருக்கேன், கோதுமாவும் அரிசியுமா, அதனால வெல்லம் அவ்வளவு போட்டிருக்கேன். ஓகே, போட் சூப்பர். ஒரு மிக்ஸ் பண்ணுறியா? கம்மி, சூப்பராக அரைச்சிருக்கேன். போட்டு அரைச்சாச்சு. இப்படி வருது. நமக்கு தோசை வாக்கவும் சரியாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. இது நார்மல் தோசை வாக்குற கன்சிஸ்டன்சி. ஓகே, சூப்பராக இருக்குமா? வெள்ளை அடை இப்போ நம்ம பண்ண போகிறது வெள்ளை அடை. ஆமாம், சூப்பராக இருக்கே. ஓகே, அதை ஆயிடுத்து. ஃபஸ்ட்டு இது பார்த்தாச்சு. ஓகே, அதான் எடுத்தது. நல்லா இருக்குமா? வெரி குட். நீ இந்த கரணி யூஸ் பண்ணல, தைரியமா அது. ஓகே, அடுத்தது பார்த்துக்காமி. நெய்யும் மந்த்ரா கடலை நான் கலந்துருக்கேன். நெய்யோடைய? ஆமாம், அவளுடைய விருப்பம். ஓகே, பஸ் என்னமா சொன்னால் மூட போகிறேன். இதை மூடிடலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகும்ல வேகத்துக்கு. கொஞ்சம். ஓகே, மூடியை எடுத்துட்டேன். ஆமாம், ஓகே, ஈஸியாக திருப்ப வருது. ஓகே, அவ்வளோதான். வாவ். 100 ஸ்பூனு நெய் விடு. ஸோ திஸ் இஸ் மை மதர், தேவகி லக்ஷ்மிகாந்தன். ஆமாம், நம்ம முன்ன பண்ண வீடியோஸ்லாம் மீனாமா மை மதர் இன் லா. ஸோ ஷீ இஸ் தேவகி லக்ஷ்மிகாந்தன்.
அம்மா நீ ஒரு பாட்டு பாட. ஓகே நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். கருப்பாகவும் ஆகக்கூடாது, லைட்டு ரெட்டு கலரில் இருக்கணும், கொஞ்சம் தின்னா இருக்கணும், ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் திக்கா இருக்கு, நான் பண்ண வரதுக்காக அப்படி பண்ணிட்டு. சரி, அடுத்தது திக்கா வைக்க வேண்டாம். இப்போ அதை சீசன் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம், ஓகே. இந்த பாருங்க எவ்வளோ விடுறீங்க. ஏன்னா வெல்லம் போட்டிருக்கு இல்லையா, அது அப்படிதான் வரும். அது ஓகே, சும்மா கவர் பண்ணா. சாதாரண தோசை மாவு இல்லை இல்லையா, அது வெல்லம் போட்ட மாவு. பயப்பட வேண்டாம். ஒன்றும் ஆகாது. லிபரலாக விட்டுக்கலாம். மூடிட்டு கவர் பண்ணிடணும். ஓகே, முதல்ல கவர் பண்ணிடணும், அப்புறம் திருப்பினோன்னு அப்படியே இருக்கலாம். ஓகே. என்ன சொன்னா உங்கள் ஃபேமிலியில் என்னமோ சொன்னேன். இல்லை எங்கள் ஃபேமிலியிலலாம் நெல் பொரியெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுறா இல்லையா, அதே மாதிரி வெள்ளடை உப்படையும் நாங்கள் பண்ணுவோம். நைவேத்தியத்துக்கே வெள்ளடை உப்படை உண்டு, பண்ணுறது உண்டு. அதுவும் பண்ணி பருப்பு பாயசம் வைப்போம். அதெல்லாம் எங்கள் வழக்கம். வழக்கத்தை விடாம பண்ணா நம்ம சந்ததியர்களும் அதே கடைபிடிச்சு பண்ணுவா. இதெல்லாம் ஒரு வழக்கம் இருக்குல்ல. இப்போ நார்த் இந்தியாவிலலாம் எந்த வழக்கத்தையும் விட மாட்டா. தீபாவளின்னா 3 நாள் பண்ணுவா. அது மாதிரி நம்மளும் இதெல்லாம் வச்சுக்கணும். கரெக்ட். அம்மா இதை திருப்பி விட்டு அப்புறம் மூட வேண்டாம். ஓகே, நம்ம அழகா பார்த்து ஒரு தடவை தான் மூடணும். ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும். ஓகே அம்மா, இது அடுத்த இந்த வெள்ளடை வேகறதே நீ பாடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க. யூ ஆர் a singer. என்னால் ஃபுல்லாலாம் பாட முடியாது. சரி, ஒரு ஃபியூ லைன்ஸ் கார்த்திகைக்கு பாடு. உப்புகள் பிடிக்குங்கிறதுனால, இதுவும் முருகனுக்கு உகந்ததாக இருக்கிறதுனால, கார்த்திகையாக இருக்கிறதுனால 3 லைன் பாடு. சரவண பவனிதி அருமுக குரு பர, சரவண பவநிதி அருமுக குரு பர, சரவண பவநிதி அருமுக குரு பரயண ஓதி, சரவண பவநிதி அருமுக குரு பர, சரவண பவநிதி அருமுக குரு பர, சரவண பவநிதி அருமுக குரு பரயண ஓதி. அம்மா, ஹாப்பி கார்த்திகை. ஹாப்பி கார்த்திகை. ஓகே, ஸோ நீ வெள்ளடை பண்ணி காமிச்சிருக்க இன்னைக்கு. ஸோ அதை எப்படி பண்ணணும்னு சொல்றியா? சொல்றேன். வெள்ளடைக்கு என்னன்னா, ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி எடுத்து களைஞ்சிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அது ஊறினோன்னே எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு நல்லா அரைச்ச உடனே அதே மாதிரி 1 டம்ளர் கோதுமை மாவையும் அதிலேயே போட்டு இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதே மிக்சிலேயே ஓட்டிடணும். அதுக்கப்புறம் தேங்காயை துருவி வச்சு அதோட ஏலக்காயும் போட்டிருக்கோம், அதையும் சேர்த்து அரைக்கணும். அப்புறம் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெள்ளை பொடியும் போட்டு 1க்கு 1.25 கப்பு வெல்லம் போடணும், போட்டுக்கணும். அதையும் போட்டு பொடி பண்ணின வெள்ளத்தையும் போட்டு எல்லாமே அரைக்கணும். நான் மிக்சியில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு ஸ்பூனை போட்டு கலரிட்டு அடித்தா மிக்ஸ் ஆகிடும். எப்படி தோசை வாக்கணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வரும். ஓகே, அதை எடுத்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் கலந்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் விட்டு முதல்ல மூடணும். அதை விட்ட உடனே அதுக்கப்புறம் திருப்பினோன்னு மூட வேண்டாம். நெய் எண்ணெயை மாத்திரம் விட்டுட்டு அதை எடுத்துடலாம். நல்லா எடுக்க வரும். ஓகே, சூப்பர், தேங்க்யூம்மா. ஸோ திஸ் இஸ் Sujata and Devaki signing off from Sujan Fun Kitchen. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கார்த்திகை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். இட் மேக்ஸ்
lot of difference. So happy Karthigai. Bye bye. Thanks for watching. Stay healthy.